மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரம் காலமாக, அதாவது அரசியல் களத்தில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். மக்கள் மத்தியில் மீடியா மூலியமா சில வேறு விதமான சில நியூஸ் தான் அவங்க பேசப்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு திடீர்னு, அதாவது நேற்று ரூபாய் அந்த குறியீடு மாற்றினாங்க பாருங்க. அதாவது ரூங்கிற வார்த்தை, அதாவது ரூபாய்ங்கிற வார்த்தையே அது அதோட மூலச்சொல் சமஸ்கிருதன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க உபநிடத்துல சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு அரசு முத்திரையில் வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா இன்னைக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் மாற்ற முடியுமாங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இவங்க இந்தி எதிர்ப்பு, தமிழுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முந்தானத்தை ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஸ்டாலினுங்கிற பேரு தமிழ் சொல்லே கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசப்படும் போது இன்னைக்கு இந்த ரூபாய் நோட்டு, அந்த ரூங்கிற விஷயம் மக்கள் மத்தியில எதுக்காக இந்த டிஎம்கே அரசு இந்த தேவையில்லாத நேரத்துல மக்கள் மத்தியில எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, ஆனா இந்த நேரத்துல இது எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில சிந்திக்க தொடர்ந்து இருக்காங்க. ஏன்னா இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்களே. ஏன்னா 3 நாளா 4 நாளா, அதாவது அமலாக்கத்துறை அந்த அளவுக்கு 1000 கோடிக்கு மேல மோசடி நடந்திருக்கு. ஒரு 13 பேர் ஐஏஎஸ் உட்பட அதாவது மேலதிகாரிகள் ஒரு கைது செய்யப்படலாம், செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படலாம் அப்படின்னு நிறைய செய்திகள் கூட அதுல ஒரு 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 அதுக்கு ஒரு தக்க பதிலடியா எந்த ஒரு அதிகாரப்பூர்வம் ஒரு அறிக்கையும் ஏதோ ஒன்று வெளியிடலைன்ற மாதிரி. இப்ப முதலமைச்சர் அவர்கள் இந்த ரூபாய் நோட்டு எக்ஸ் வலைத்தளத்துல ரூபாய் தர்மேந்திர பிரதானுக்கு சில வார்த்தைகள் அறிக்கையை வெளியிட்டார் அவருக்கு எதிராக. அதாவது தமிழர்கள், அதாவது திமுக காரங்க அநாகரிகமானவர்கள் அப்படின்னு நாடாளுமன்றத்தை பேசினதை இவங்க மடைமாற்றி வேற விதமா சித்தரிச்சு நிறைய அறிக்கைகள் ஒவ்வொருத்தருக்கும் பதிலடி கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த அமலாக்கத்துறைங்கிற ஒரு விஷயம் சைலண்டா எவ்வளவு பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை தான் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் எல்லாம் பேசுறாங்க. அவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதாவது ஒரு பூதாகாரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா இங்க சைலண்டா இருக்காங்க. ஏன், என்ன, எதுக்குன்னு ஒவ்வொரு விஷயம். இந்தி மொழி எதிர்த்தாங்க மடைமாற்றுறதுக்கு. இந்தி மொழி கையில எடுத்துக்கும் போது அது மும்மொழியை கையில எடுத்தாங்க, அது தோல்வின்ற மாதிரி தான். அதே மாதிரி டீலிமிட்டேஷன் கூட இன்னைக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, எந்த ஒரு தொகுதி வரையறை மறுவரை எதை நடந்தாலும் கூட சீட்டு எண்ணிக்கை கம்மி ஆகாது அப்படின்ற மாதிரி சில யதார்த்தமா சில விஷயங்கள் அன்னைக்கு அமித்ஷா ஆனாலும் கோயம்புத்தூருக்கு நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் தோல்வியா இருக்கும்போது ஏன் கேட்டோன்னா மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி கைது எல்லாம் அன்னைக்கு ஆகும்போது சீண்டி பார்க்காதீங்க, நாங்க யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ எல்லாம் வெளியே வந்துச்சு. மக்கள் இன்னைக்கு ஏன் அது வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காங்க. ஏன்னா டெல்லி, சத்தீஸ்கர், அதுக்கு மேல அதாவது அதுல ஒரு படி மேலேயே தான் தமிழக இந்த டாஸ்மாக் மதுபான ஊழல் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கும்போது ஊடகம் இன்னைக்கு ஒரு விஷயத்து கூட டிபேட் நடத்தலைன்ற மாதிரி. இதே எதிர்கட்சி பிஜேபி ஏதாவது இருந்திருந்தேன்னு இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஊதுன்னு ஊதி இருப்பாங்கன்னு தான். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான், அதாவது மத்திய அரசை எதிர்க்கணும், மத்திய அரசை எதிர்க்கணும். இதை தவிர எந்த ஒரு முழக்கமும் அவங்களுக்கு கிடையாது. 38 39 எம்பி இருக்காங்க, அவங்க அங்க போய் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு டங்ஷன் விவகாரம், அண்ணாமலை யாரு, சாதாரண ஒரு மாநில தலைவர் தான், ஆனா அவரு ஏன் என்ன அமைச்சரா இல்ல என்ன, போய் அவங்க பிரச்சனையை தீர்த்துட்டு வர்றாரு அங்க போய். ஆனா இன்னைக்கு அந்த டங்ஷன் அந்த இதுக்கே இவங்க ஒப்பந்தம் போட்டது இவங்க தான், டிஎம்கே தான். அதே மாதிரி இன்னைக்கு மீனவ பிரச்சனைகளானாலும் கூட இன்னைக்கு இந்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை மீட் பண்ண அண்ணாமலை அவர்கள் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. இப்ப எல்லா விஷயத்தையும் அண்ணாமலை பண்றாருங்கும் போது அண்ணாமலை யாருங்கிறது இன்னைக்கு மக்கள் பேசப்படுறாங்களான்னு இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல், அதாவது ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வரோமோ அதை செய்யப்படாதாம நாங்களே எதிர்பார்த்து நிற்போம், அதை வச்சு நாங்கள் அரசியல் செய்வோங்கிற மாதிரி தான் இத்தனை நாளாக இருந்துட்டு இருக்குன்னு தான்.
அப்ப இதெல்லாம் ஒரு மக்கள் மத்தியில வந்து தெளிவா ஒரு இன்னைக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு விஷயமும் இப்ப மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான். இவங்களுக்கு வந்து டிஎம்கே வந்து மத்திய அரசை எதிர்க்கிறாங்களா, எதிர்க்கிறதுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இன்னைக்கு வந்திருக்கு. நாங்க தேர்ந்தெடுத்து மக்களுக்கு ஏதாவது செய்வாங்களான்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி. அடுத்ததான் பட்ஜெட் அறிவிக்கிறாங்க. 2 நாளா ஊடகம் வந்து ஊதுன்னு ஊதிட்டு இருக்காங்க. வரலாறு காணாத பட்ஜெட் வரும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ஒரு நேரடி ஒளிபரப்பு பட்ஜெட் பேசுறாங்க. அப்பேற்பட்ட இருக்கு. ஆஹா ஓஹோன்னு வந்து எல்லாரும் பார்க்குறாங்கன்ற மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் சேர் போட்டு உட்கார்றதுக்கு ஆள் வர்றாங்களான்னு பார்த்தோம்னா டிஎம்கே காரங்களே அங்க உட்காரலன்ற மாதிரி செய்திகள் வெளிவருது. ஏன்னா அந்த பட்ஜெட் யாருக்குமே பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி மக்கள் அந்த இடத்துல ஒரு பஸ் கூட ஏற வராம இன்னைக்கு பட்ஜெட்னால அவங்க தவிர்ச்சிருக்கலாங்களோன்ற மாதிரி கேள்வி கூட வருது. இல்ல அந்த பக்கமே வரலையோன்ற மாதிரி தான் நிறைய செய்திகள் இன்னைக்கு வந்து இப்ப டிஎம்கேக்கு எதிராக இருக்கிறவங்க பிஜேபியோ இல்ல ஏடிஎம்கே வந்து ஏதாவது இந்த மாதிரி பிக்சர் எல்லாம் போடலாம். ஆனா உண்மையிலேயே அட்லீஸ்ட் தொண்டர்கள் இருக்குல்ல தானே, தொண்டர்கள் அங்க உட்கார்ந்துருக்கல தானே, தொண்டர்களுக்கே அது பிடிக்கலையா பட்ஜெட் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா ஒரு ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இங்க இல்லைன்னு தான். ஒவ்வொரு விஷயம் ஆனாலும் கூட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அண்ணாமலை கிட்ட இருக்கு. அண்ணாமலை எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லி அப்பப்ப அந்த பிரச்சனையை முறியடிச்சுட்டே வர்றாருன்னு தான். இப்ப என்னதான் பண்ணணுன்ற மாதிரி இன்னைக்கு அதாவது தகச்சு நின்று இருக்காங்கன்னு தான் ஆளுங்கட்சி இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் இல்லைன்னா இந்த நேரத்துல ரூபாய் நோட்ல அந்த குறியீடு அந்த ரூங்கிற மாத்தி மக்களுக்கு ஏதாவது ஒன்று நன்மை ஆக போகுதா இல்லையா, ஏதாவது ஒரு வரப்போகுதா, அதனால ஏதாவது ஒரு உபயோகமா ஏதாவது ஒன்று இருக்கா? அது ஒரு தமிழர் நம்மளோட கலைஞர் ஐயா இருக்கும்போது அதாவது ஒரு நம்மளோட தமிழர் அதாவது அவங்களே நினைச்சிருக்க டிஎம்கே முன்னாள் எம்எல்ஏ பையன் உதயகுமார் யாரோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. சரி நல்லா இருக்கட்டும்ன்ற விட்டுருக்கலாம். போய் இதுல போய் அரசியல் பார்க்கணுமான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒட்டுமொத்த பாரத தேசத்திலையும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெருமை தானே அது. இதுல மாத்தி என்ன ஆக போகுது? நாங்க தனி ஆயிட்டோம் இல்ல நாங்க ஒரு ஏதோ இவங்க எப்பவுமே எடுக்கிற ஒரு பிரிவினவாதத்தை இந்த இடத்துல காட்டுறதுக்கு நேரமா அப்படின்னு தான். ஏன்னா இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை சொல்ற விஷயத்தை பார்த்தோம்னா டெல்லி சத்தீஸ்கர் மேல அடுத்தபடியா இது பெரிய விஷயமா மாறப்போகுது. இங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எல்லாமே பரபரப்பா இருக்காங்க. குறைஞ்சது 3 நாள் அமைச்சர்கள் உள்ள போவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இன்னைக்கு நிறைய இருக்கு. அப்போ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஆக்கப்பூர்வமா ஏதாவது ஒரு அரசியல் எடுத்துட்டு வந்து மக்கள் மத்தியில பேர் வாங்குறது தான் இன்னைக்கு உண்மையான ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிக்கு அழகே ஒழிய சும்மா ஏதாவது ஒன்று மடைமாற்றி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு மக்கள் வெறுப்புணர்வோட பார்க்குற மாதிரி ஒரு அரசை எடுத்துட்டு போனோம்னா திமுகவுக்கு 2026 வந்து உண்மையிலேயே பேரழிவுதான் நம்ம இங்க பார்க்கப்படணும். மனிதானி மகத்தானவன்